கலசப்பாக்கத்தில் வாக்குப்பதிவு இயந்திரத்தை உடைத்ததாக சுயேட்சை வேட்பாளரின் முகவர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை எமது செய்தி தலைமை சண்முக சுந்தரம் வழங்கிட கேட்கலாம். சண்முக சுந்தரம், வணக்கம். சுமூகமா இந்த வாக்குப்பதிவு நடைபெற்று வரக்கூடிய நிலையில கலசப்பாக்கத்துல இப்படி ஒரு சம்பவம் என்ன நடந்தது? சண்முக சுந்தரம். ராதிகா, தமிழ்நாடு முழுவதும் இன்று விறுவிறுன வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. 70% கடந்து புதிய வரலாறு படைக்கும் என்ற வகையிலே வாக்குப்பதிவு சதவீதம் தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் கலசப்பாக்கம், திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கலசப்பாக்கம் தொகுதி, அந்த தொகுதியில் கீழ்பாலூர் பகுதியில் அமைந்திருந்த 193வது வாக்குச்சாவடியிலே தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருந்த முற்பகலிலே வாக்குப்பதிவு இயந்திரம், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் என்று அழைக்கப்பட்ட EVM இயந்திரத்தை உடைத்து விட்டார்கள். உடைத்ததற்கு காரணம் என்னவென்றால், வாக்குப்பதிவு, அதாவது ஒரு சுயேட்சை ஏஜென்ட், ஒரு சுயேட்சை முகவர், அவருடைய சுயேட்சையுடைய முகவராக இருந்த ஒரு நபர் வாக்குப்பதிவு திடீரென வாக்குப்பதிவு அதிகமாக ஒரு கட்சிக்கு ஆதரவாக நடைபெறுகிறது என்ற கோபத்திலே திடீரென உள்ளே சென்று அந்த EVM எடுத்து உடைத்து போட்டிருக்கிறார். அப்போது அந்த EVM அதுவரை 208 வாக்குகள் பதிவாகி இருந்தன. வாக்குப்பதிவு இயந்திரம் உடைக்கப்பட்டதும் உடனடியாக வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டு ஒரு அரை மணி நேரம் பெரும் பரபரப்பு நடைபெற்றது. போலீசார் உடனே உள்ளே நுழைந்து அந்த பூத் ஏஜென்டை, சுயேட்சை வேட்பாளரின் பூத் ஏஜென்ட் ஒருவரை கைது செய்த பிறகு விசாரணை நடத்தி தொடர்ந்து விசாரணை நடைபெற்று உடனடியாக மாவட்ட தேர்தல் அதிகாரி இந்த இடத்துக்கு விரைந்து வந்தார். பிறகு அந்த வேறொரு EVM வைக்கப்பட்டு காத்திருந்த மற்ற வாக்காளர்களிடம் வாக்களிப்பதற்கு அந்த EVM-லே வாக்களித்தார்கள், புதிய EVM. ஆனால் அந்த உடைக்கப்பட்ட EVM ஜாக்கிரதையாக வைக்கப்பட்டது. அதில் பதிவான 208 வாக்குகள் அப்படி இருக்கின்றன. ஆனால் அந்த EVM முழுவதுமாக சிதைந்து விட்டதா இல்லையா என்பது குறித்தெல்லாம் பிறகு தேர்தல் ஆணையம் விசாரணை செய்த பிறகு அந்த இயந்திரத்தில் உள்ள வாக்குகளை கணக்கெடுக்க முடியுமா இல்லையா, அல்லது மறு தேர்தல் அந்த ஒரு ஏஜென்ட் அந்த பூத்துக்கு மட்டும் நடத்தலாமா என்பது குறித்தெல்லாம் விரைவிலே அறிக்கை ஒன்று வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் சார்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த EVM-ஐ உடைத்த அந்த பூத் ஏஜென்ட், சுயேட்சை பூத் ஏஜென்டின் ஒருவர், அவர் மட்டுமல்ல, அவருடன் சேர்ந்து 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இதுல கூடுதலாக ஒரு தகவல், அந்த சுயேட்சை ஏஜென்டாக இருந்தவர் திமுக பிரமுகர் என்றும் தற்போது கூறப்படுகிறது. ஆனால் சுயேட்சைக்கான ஏஜென்டாக, அந்த சுயேட்சை வேட்பாளரின் ஏஜென்டாக முகவராகத்தான் அவர் உள்ளே சென்றிருக்கிறார். ஆனால் அவர் திமுகவை சேர்ந்தவர் என்றும் சிலர் கூறுகிறார்கள். ஆனால் போலீசார் விசாரணை நடப்பிலே 3 பேரை கைது செய்து பிறகு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியிருக்கிறார்கள். ஆனால் இந்த 208 வாக்குகள் கதி என்ன என்பதுதான் தற்போது கேள்விக்குறி. அவை கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுமா, அல்லது மீண்டும் மறு தேர்தல் அந்த ஒரு குறிப்பிட்ட வாக்குச்சாவடிக்கு மட்டும் நடத்தப்படுமா என்பதை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா விதிமுறைகளின் கீழ் தகுந்த விசாரணைக்கு பிறகு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராதிகா.